எப்படி இருந்தால் நான் எப்படி ஆகிட்டேன் அப்படிங்கிறது டைலாக்குக்கு ஞாபகம் வர்ற மாதிரி தாங்க எந்த டேப்பு இருந்தது பாருங்களேன். எப்படி இருந்த நான் எப்படி ஆகிட்டேன் பாருங்கள். ஏசி ஒன்று சர்வீஸ் பண்ணுறதுக்காக வேண்டிய ஐயப்பந்தாங்களுக்கு போயிருந்தோம். அங்கே போய் பார்க்கும்போது தாங்க ஏசியை சர்வீஸ் பண்ணுறதுக்கு இந்த ஃபில்டரை க்ளீன் பண்ணலாம், இந்த ஏசியோட கேபினெட்டை க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாம் அவங்கள்ட்ட பாத்ரூமுக்கு எடுத்தோம். ஆனால் சிங்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக நல்லா வசதியாக அந்த கிச்சன் நல்லா பெரிய கிச்சனாக இருந்தது. அப்படி பார்க்கும்போது இந்த டேப்பை பயன்படுத்திக்கலாம்னு சொல்லிட்டு நாங்கள் இந்த டேப்புக்காக வந்திருந்தோம். ஆனால் அந்த டேப்பை எடுத்து பார்த்தோம் ஃபுல்லாக பிளாக்குங்க. காரணம் என்னென்னா பாருங்களேன், அது எப்படி கழுவ முடியும் இந்த டேப்பில்? ஃபுல்லாக கைப்பட்டாலே அப்படியே சுற்றிலும் தெரிக்குது அப்படியே தண்ணி. சரி இந்த டேப்பை நம்ம எப்படி க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம கஸ்டமர்கிட்ட பர்மிஷன் கேட்டு நம்ம அதை க்ளீன் பண்ண ஆரம்பித்தோம். ஆனால் அந்த டேப்பில் பார்த்தீங்கன்னா டேங்க அப்பா எவ்வளோ சால்ட்டு பாருங்கள். இவங்க அதை க்ளீன் பண்ணவே இல்லை. அது மட்டும் இல்லை, ஒரு ப்ளம்பரை கூப்பிட்டு அவங்க க்ளீன் பண்ணவும் சொல்லவே இல்லைன்னு சொல்கிறாரு. இப்படிலாம் க்ளீன் பண்ணலாமான்னு சொல்லி வேறு கேட்குறாரு அந்த கஸ்டமர். அதுவும் மட்டும் இல்லைங்க, அதில் இருக்கக்கூடிய சால்ட்டு ஃபுல்லாக பிளாக்காக இருக்கிறதுனால இந்த டேப்பே மாற்றணும் போல் இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இருக்காரு அவர். டேப்பு என்பது இல்லை, எந்த பொருளாக இருந்தாலும் சரிங்க, அதுக்கு மெயின்டெனன்ஸ்னு ஒன்று இருக்குது. கட்டாயமாக அந்த மெயின்டெனன்ஸை நீங்கள் சரியாக பயன்படுத்தணும். வருஷத்துக்கு ஒரு டைம் ஆகுது இல்லைங்க, மாதத்துக்கு ஒரு டைம் ஆகுது, நீங்கள் இல்லைன்னா 6 மாதத்துக்கு ஒரு டைம் ஆகுது. நீங்கள் கட்டாயமாக மெயின்டெனன்ஸ் ஒரு ப்ளம்பரை கூப்பிட்டு இதை மாதிரி எல்லாம் க்ளீன் பண்ணணும். ஆனால் இந்த மாதிரி டேப்பு அடைக்குது, சால்ட்டு அடைக்குது அப்படின்னா நீங்கள் அதை எந்த வகையிலும் எந்த காரணத்தை கொண்டும் நீங்கள் ஒரு ப்ளம்பரை தேடணுங்கிற அவசியமே கிடையாது. வீட்டில் இருக்கக்கூடிய மகளிரே இதை வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களே இதை கலட்டி ஈஸியாக க்ளீன் பண்ணலாம். இது எந்த வகையிலும் ஆபத்து கிடையாது. இந்த மாதிரி ஆசிட்டை போட்டு பயன்படுத்துறதுனால கொஞ்சம் ஆபத்து, அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். அதுக்கு தான் 18 வயசுக்கு மேற்பட்டவர்கள் மட்டுமே, பெரியவர்கள் மட்டுமே இந்த வேலையை செய்யணுங்கிறது உறுதி. அது மட்டும் இல்லை, குழந்தைங்க இந்த வேலையெல்லாம் தயவு செய்து செய்யாதீங்க. இப்போ நம்ம இந்த டேப்பை கழட்டி பார்த்துட்டோம். ஆனால் கழட்டி பார்க்கும்போது அது உள்ளுக்குள்ளே நிறைய அழுக்கு. ஆனால் இது அவங்க பிராமின் வீடு போல் இருக்குது. ஆனாலும் இந்த டேப்புக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறையா செத்து போன பிணங்கள்லாம் உள்ளே இருக்குங்க. தவளை செத்து போனது, காக்கா குருவி எல்லாமே டேங்குக்குள்ளே திறந்துருக்கும் போல் இருக்குது. அதுக்குள்ளே தூக்கி போட்டுட்டு தண்ணியை குடிக்க போகிறங்கிற அவசரத்தில் அந்த காக்கா வாய்க்கில் இருக்கிறத மறந்து உள்ளே போட்டுரும் போல் இருக்குது. ஆனால் அதெல்லாம் சேர்த்து இந்த டேப்பில் உட்காந்துருக்குங்கிற விஷயம் அவங்களுக்கு தெரியவே இல்லை. அதனால தாங்க சொல்கிறேன், பாருங்களேன், நீங்கள் இந்த இடத்த சுத்தப்படுத்தி வச்சுக்கணும். தினம் சுத்தப்படுத்தணும். உங்களுடைய ஓவர்ஹெட் டேங்கை மூடியே வைக்கணும். வெயில் படாத அளவுக்கு மூடி வச்சிங்கன்னா உள்ளே பாசை பிடிக்காது. இது ஒரு டிப்ஸ் தான். நீங்கள் வெயில் படாமல் ஒரு சீட்டை போட்டு மூடி வைக்கலாம், இல்லைன்னா பக்காவாக டோரை போட்டு மூடி வைக்கலாம். இதுக்குன்னே மேனுவல் கவர் பிளாஸ்டிக்கில் விற்குது, அதையும் வாங்கி போட்டு மூடி வைக்கலாம். சரிங்க, அது ஒரு சப்ஜெக்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டேப்பை பக்காவாக எடுத்து கலட்டியாச்சு, அதை க்ளீன் பண்ணணும். இருக்கக்கூடிய எல்லா ஸ்பேரையும் தனித்தனியாக கலட்டி நாம் அதை க்ளீன் பண்ணணுங்க. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த ஃபில்டருக்குள்ளே கிட்டத்தட்ட 1 2 3 ஃபில்டரோட 4 ஸ்பேராக இருக்கும். அந்த ஒவ்வொரு ஸ்பேரையும் தனித்தனியாக கலட்டி நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். இல்லைங்க, எனக்கு அதெல்லாம் கலட்டலாம் முடியாது, அதை கலட்டினா திருப்பி எனக்கு சரியானபடி அசம்பிள் பண்ண தெரியாதுன்னா இப்போ நாங்கள் பண்ணுறோம் பாருங்கள், இந்த அளவுக்கு கலட்டினாலே போதும். அதை கலட்டிட்டு நீங்கள் அதை அப்படியே நீங்கள் டேப்பில் காமிச்சு நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஸ்போர்ட்ஸாக எந்த டேப்பில் நல்லா தண்ணி அதிகமாக வருதோ அந்த டேப்பில் வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணிக்கோங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டிலே எல்லாருமே பண்ணிக்கக்கூடிய ஒரு வேலை தான், இந்த சின்ன வேலை தான். நீங்கள் சிங்கிளாக நீங்கள் கலட்டி க்ளீன் பண்ணும்போது, அதாவது பாத்திரங்கள்லாம் நீங்கள் க்ளீன் பண்ணும்போது இந்த டேப்பையும் நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு தடவையும் பாத்திரத்தை க்ளீன் பண்ணி முடிச்சிங்கன்னா நீங்கள் உடனே அந்த ஸ்பேரை கையிலே கழட்டி கையிலேயே மாட்டிக்கலாம். அப்படி ஒரு சூழல் தான் இந்த ஸ்பேரு. நீங்கள் கட்டிங் பில்லரோ அல்லது டிரைவரோ எதுவுமே எந்த டூல்ஸுமே தேவையில்லைங்க. நீங்கள் கையிலே கழட்டி கையிலேயே மாட்டிக்கலாம். தினம் நீங்கள் இதை லைட்டாக கழட்டிட்டு அந்த ஃபில்டரோட கழட்டாமல் அப்படியே அந்த ஸ்பேரை அப்படியே கழட்டிட்டு அப்படியே ஒரு பிடிச்சிட்டு அப்படியே திருப்பி அதிலே மாட்டி விட்டுறலாம். இது கிட்டத்தட்ட 2 செகண்டு 3 செகண்டில் இந்த வேலையை முடிச்சிக்கலாம். இப்படி பண்ணினீங்கன்னா உங்களுக்கு கையிலே கழட்டிக்கலாம். ஸ்பேர் டூல்ஸ் எதுவுமே தேவைப்படாது. இது உங்களுக்கு எப்போவுமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். எப்போவுமே உங்களுக்கு அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அழுக்கோ இல்லை வேறு ஏதாவது செத்தைகளோ ஏதாவது இருந்துச்சுன்னா அது உடனே வெளியே வந்துடும். இதை நீங்களே க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ அதை கலட்டி ஆச்சு, அதை எப்படி மாட்டுறோம் பாருங்கள். சும்மா ஒரு கையை வச்சே மாட்டிக்கலாங்க. இது கட்டிங் பில்லரோ ஸ்க்ரூ ட்ரைவர் எதுவுமே தேவையில்லை. ஸ்க்ரூ பேனர் இருந்துச்சு, நான் இதை சும்மா லைட்டாக சும்மா வச்சுருக்கேன். இது கையிலே கழட்டிக்கலாம். இதை கையில் கலட்டின அந்த ஸ்பேரை கையிலே கழட்டி கையிலே மாட்டுற சூழலுக்கும் நாம் வைக்கணும். அப்படின்னா நீங்கள் தினம் பண்ணிங்கன்னா இதில் சால்ட்டு படிஞ்சு அந்த ஸ்பேரை லாக் பண்ணாது.
இப்போ பக்குவமாக அழகாக சூப்பராக ஆகிடுச்சிங்க. இந்த தண்ணி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபோர்ஸாக விழுந்துக்கிட்டு இருக்கு. எப்படி விழுது பார்த்தீங்களா? இப்படி இருந்த டேப்பை தான் அங்கே அப்படி ஆக்கி வச்சுருக்காங்க. இந்த வீட்டில் எத்தனை வருஷமாக நீங்கள் இதே மாதிரி வச்சுருக்கீங்கன்னு சொல்லி கேட்டேன். கிட்டத்தட்ட 2 வருஷமாக இதே மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட இந்த வீடு பால் காய்ப்பு முடித்து இவ்வளோ தூரத்துக்கு 2 வருஷமாக அவசரப்பட்டு இந்த வேலையை பண்ணியிருக்காங்க. இவ்வளோ காஸ்ட்லியான டேப்பை வாங்கி போட்டு அவங்க இந்த மாதிரி தண்ணி வந்து கையில் பட்டால் கூட வெளியே தெரிக்கிறதே கிடையாது. ரொம்ப அழகாக இருக்குது. பாத்திரத்து மேலே விழுந்துச்சுன்னா கூட அது அழகாக அந்த பாத்திரம் வடிவம் எவ்வளவுக்கு இருக்கோ அது இந்த வடிவத்துக்கு ஏற்ற மாதிரி அது தண்ணி அழகாக விழுந்துக்கிட்டு இருக்கோம். ரொம்ப நான் ஃபில்டரை க்ளீன் பண்ண ஆரம்பிச்சாச்சு. ஏசி எல்லாமே நான் இதிலே க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய டூல்ஸே நாங்கள் இதிலே க்ளீன் பண்ணிவிட்டு எவ்வளோ அழகாக க்ளீன் பண்ணுறது பாருங்கள். நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா நீங்கள் சன்கூல் தமிழ் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரியான வீடியோக்களுக்கு உங்களுக்கு அப்பப்போ நாங்கள் போடுற எல்லாமே அப்டேட் ஆகும். அனைத்து மாவட்டங்களிலும் அனைத்து ஊர்களிலும் நல்ல பிளம்பர்கள் இருக்க தான் செய்கிறாங்க. அவங்கள நீங்கள் தேடி கண்டுபிடிச்சி அவங்கள நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி தக்காத்து வச்சுக்கிறது உங்களுடைய தலையாய கடமைங்க. உங்களுக்கு நல்லபடியாக வேலை நடக்கணும்னா எந்த பிளம்பராக இருந்தாலும் சரிங்க, நீங்கள் அவங்களுக்கு தெரியலன்னா அவங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி இருக்குங்கிறதையும் வீடியோவை காட்டி இன்றைக்கி அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. 99% அனைத்து பிளம்பர்களும் ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருக்காங்க. அவங்களும் தெரியலன்னா அதை கற்றுப்பாங்க. இப்போ நம்ம வேலையை முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா ஏசி சர்வீஸையும் முடிச்சாச்சு. இப்போ நாம் கிளம்புற நிலைமைக்கும் வந்தாச்சு. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா சன்கூல் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய உடன்பிறப்புகளுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற வேற ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.